ஹாய் எவ்ரிவான். 2017 வந்து சமந்தாவுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் மேரேஜ் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஷார்ட் பீரியடில் 2021 அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான ரீசன் வந்து அது இது எதுன்னு சொல்லிட்டு நிறைய மீடியாஸ் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே டாலரேட் பண்ணி சமந்தா வந்து செம போல்டாக வந்து அவங்களோட ஃபீல்டில் வந்து ஜெயிச்சு காட்டினாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒருத்தருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. யாருக்கு அப்படின்னா நாக சைத்தன்யாவுக்கு. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பொண்ணு யாருன்னு பார்த்திங்கன்னா அட நம்ம பொன்னியின் செல்வனோட ஒய்ஃபு. ஐயோ, அந்த பொன்னியின் செல்வன் நடித்த ஒய்ஃப் கேரக்டருங்க, அதை சொன்னேன். சரி, ஓகே. இந்த ப்ரோ வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இது என்னென்னா, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போ ஃபுல்லாக சொல்லிகிட்டே வரேன், என்னென்னு பாருங்கள். அவர் வந்து 2 இயர்ஸாக வந்து சிம்பத்தி கார்டில் வந்து இருந்திருக்காரு. டூ இயர்ஸாக வந்து சமந்தாவோட எந்த ஃபோட்டோஸுமே டெலீட் பண்ணல, சமந்தாவை அன்ஃபாலோவும் பண்ணலை. இதனால நம்ம எல்லாருமே சிம்பத்தி க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து இதை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இப்போ தான் தெரியுது எதுக்கு இவர் வந்து இப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. இப்போ ரீசெண்டாக என்கேஜ்மெண்ட் ஆன உடனே அன்ஃபாலோ பண்ணியிருக்காரு. ப்ளஸ் சமந்தாவோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இப்போ தான் ரீசெண்டாக ரிமூவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் அந்த கமெண்ட்ஸில் வந்து இருந்துச்சு. இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இதனால் நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. சமந்தா எப்போதுமே ஹாப்பியாக இருப்பாங்க, போல்டாக இருப்பாங்க, க்யூட்டாக இருப்பாங்க. இதுதான் நம்ம சமந்தாவுக்கு தான் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. தேங்க்யூ ஸோ மச். பை. உங்கள் எல்லாருக்கும் சமந்தா பிடிக்குமா?